சில நல்ல கரணங்கள் இருக்கு, சில வகையான எதிர்மறையான கரணங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல நிறைய எதிர்மறையான விஷயங்களும் பண்ண முடியும், நேர்மறையான விஷயங்கள் அப்படிங்கிறதும் பண்ண முடியும். நம்ம எதிர்மறையான விஷயத்துக்கு நம்ம வந்து பண்ண போறது இல்ல, நேர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து பண்றோம். சரிங்களா? இப்ப கர்ணத்தை பத்தியான ஒரு ஒரு ஐடியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சா இல்லையா உங்களுக்கு? இதுல சொன்னதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியாம இருக்கா? புரியுற மாதிரி இருக்கா? நிறைய புதிய மாணவர்கள் வந்திருக்கீங்க, புரியுற மாதிரி சொல்றேன்னா? சார் இந்த மந்த்லி கர்ணம் சொன்னீங்க இல்லையா, இது எல்லாருக்கும் ஆமாங்க, அப்ளிகபிளா? எல்லாருக்கும் அப்ளிகபிளா? எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் சார். எல்லாருமே அந்த கர்ண பூஜை அப்படின்னு பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். கர்ண பூஜை அப்படிங்கிறது ஒரு சிலர் வீடுகளில் பண்ணுவாங்க, ஒரு சில இனத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. கர்ண பூஜை அப்படிங்கறது அவங்க மாசம் மாசம் வந்து இப்போ மாதப்பிறப்பு பூஜைன்னு கூட பண்ணுவாங்க. கர்ண பூஜைன்னு தெரியாம மாதப்பிறப்பு பூஜைன்னு கூட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு நம்ம மாதம் பண்ணுவாங்க. நம்ம ஜாதகத்தை ஒட்டி வர கர்ணத்தை தவிர இதுவும் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? இது பண்ணலாம் சார். அதை நான் சொல்றேன், அந்த பூஜை முறைகளை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஓகே சார். சரிங்களா?